திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறபடி அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலே கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கத்திலே ஈரான் வளைகுடா நாடுகளை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் தற்போது வரையிலும் அது நிமித்தமாக வளைகுடா நாடுகளில் உள்ள அதிகப்படியான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியர்கள், அதிலும் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த நாளிலே நாம் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு தற்போது இனி நாங்கள் வளைகுடா நாடுகள் மீது போர் தொடுப்பது இல்லை, தாக்குதல் நடத்துவது இல்லை என்று சொல்லி ஈரான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஆயினும் இது தொடர்ந்து நிரூபிக்கப்பட வேண்டும் அல்லது இது நிதர்சனமாக வேண்டும். ஆகவே தாக்குதல் நிறுத்தப்பட நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கிற இந்தியர்களில் தமிழர்களுடைய எண்ணிக்கை என்பது சுமார் 19 முதல் 20% வரைக்கும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, வளைகுடாவில் சுமார் 16 லட்சம் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது ஒரு செய்தி குறிப்பிலே. அது மட்டுமல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்கள் மற்றும் தமிழர்களை குறித்ததான செய்திகளை தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை குறித்த ஒரு செய்தி ஒன்றை அந்த எண்ணிக்கை குறிப்பீடோடு நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சவுதியில் சுமார் 4.6 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்தியர்கள் 24 லட்சம் பேர் இருக்கிறார்கள். யுஏஇயில் 35 லட்சம் இந்தியர்கள் இருக்கிறார்கள். 6.7 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள். கத்தாரில் 8.36 லட்சம் பேர் இந்தியர்கள் இருக்கிறார்கள். அதே போல 1.7 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள். இதில் 10 லட்சம் இந்தியர்கள் இருக்கிறார்கள், 2 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஓமனில் 6 லட்சம் இந்தியர்கள் இருக்கிறார்கள், அதிலே 1.3 லட்சம் தமிழர்கள். அதே போல பக்ரைனில் 3.2 லட்சம் இந்தியர்கள் இருக்கிறார்கள், அதிலே 70,000 பேர் தமிழர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஈராக்கில் 17,000 பேர் இந்தியர்கள், அதிலே 3,000 பேர் தமிழர்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக 19 முதல் 20% தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, ஈரானில் கன்னியாகுமரியை சேர்ந்த மற்றும் பிற மாவட்ட தமிழகத்தில் உள்ள மீனவர்கள் 950 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், சிக்கி தவிக்கிறார்கள். அவர்கள் கண்ணீர் மல்க தங்களுடைய வாழ்க்கை முறையை எவ்வளவு கடினமான சூழலில் இருக்கிறார்கள் என்பதை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த 950 மீனவர்களும் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும், அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே இதற்காக நம்ம வாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வளைகுடா நாடுகளிலே தொடர்ந்து ஈரான் நடத்திய தாக்குதலினாலே பல்வேறு தேசத்தை சார்ந்த மக்கள், அதே போல அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, குறிப்பாக 19 முதல் 20% தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். 16 லட்சம் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். தகப்பன் தாமே மனமிறங்கி அவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதற்கு கிருபை தந்து, ஆண்டவரே தகப்பனை, ஈரான் அறிவித்திருக்கிறபடி இனி தாக்குதலை வளைகுடா நாடுகள் மீது நடத்தாதிருக்க ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த போர் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்ட ஆண்டவரை குவைத், கத்தார், ஆண்டவரை யுஏஇ, ஆண்டவரை ஓமன், ஆண்டவரை ஈரான், ஈராக் ஆகிய ஆண்டவரே தகப்பனை நாடுகளில் சிக்கி தவிக்கிற இந்தியர்கள், தமிழ் மக்கள் எல்லாரையும் உங்க இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யாருக்கும் பாதிப்பு வராதபடி ஒவ்வொருவரையும் குடும்பமாக பாதுகாத்து ஆண்டவரே தகப்பனை
தகப்பனே நீங்க அங்கே இருக்கும்படியாகவும் தொடர்ந்து மற்ற நாடுகளுக்கு அவங்க ஆண்டவரை ஒருவேளை பிரயாணம் செய்தால் அவருடைய பிரயாணத்தையும் பாதுகாப்பாக கட்டளையிட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இந்திய ஜனங்கள் பாதுகாக்கப்படணும், தமிழ் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வாதாரத்தை பாதித்திருக்கிற ஆண்டவரே சூழ்நிலையோடு கூட இருக்கிற ஆண்டவரே 950 மீனவர்களும் ஆண்டவரே ஈரானிலிருந்து பத்திரமாக எங்க தேசத்துக்கு திரும்ப ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தினுடைய கண்ணீர் துடைக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்ல ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.